வணக்கம். குமுதம் செய்திகள் வழங்குவதற்காக நான் மோகன்ராஜ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இட்டலி G7 உச்சிமாநாட்டில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி உறுப்பு நாடுகளின் தலைவர்களுடன் சந்திப்பு. பிரான்ஸ் அதிபர் மேக்ரான், இங்கிலாந்து பிரதமர் ரிஷி சுனக், யுக்ரைன் அதிபர் ஜெலன்ஸ்கி உள்ளிட்டோரை சந்தித்து பேச்சுவார்த்தை. மேக் இன் இந்தியா மூலம் பாதுகாப்பு துறையில் ஒத்துழைப்பு மேம்படுத்தப்படும். G7 உச்சி மாநாட்டிற்கு இடையே சந்தித்துக் கொண்ட பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் உறுதி. குவைட் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழ்நாடு, கேரள, கர்நாடக மாநிலங்களைச் சேர்ந்த 45 பேரின் உடல்கள் கொச்சி வந்தடைந்தன. ஆம்புலன்ஸ் மூலம் அவரவர்களின் ஊர்களுக்கு உடல்கள் அனுப்பி வைப்பு. காவிரியில் ஜூன் மாதத்திற்கான 9 TMC நீரை திறந்துவிட வேண்டும். காவிரி ஒழுங்காற்றுக்குழு கூட்டத்தில் தமிழ்நாடு அரசு வலியுறுத்தல். சென்னையில் பள்ளிக்கல்வித்துறை சார்பில் நடைபெற்ற ஐம்பெரும் விழாவில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பங்கேற்பு. 100% வெற்றி அடைந்த அரசு பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு பாராட்டு சான்றுகளை வழங்கினார். மாணவர்களுக்கு தமிழ் புதல்வன் திட்டத்தின் கீழ் 1000 ரூபாய் வழங்கும் திட்டம் வரும் ஆகஸ்ட் மாதம் 9ஆம் தேதி முதல் தொடங்கப்படும். சென்னை ஐம்பெரும் விழாவில் பேசிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவிப்பு. மோசடியான நீட் தேர்வுக்கு ஒரு நாள் முடிவு கட்டுவோம். பள்ளி கல்வித்துறை விழாவில் உரையாற்றிய முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் உறுதி. சென்னை கண்ணகி நகர் பகுதியில் மைதானம் அமைத்து தர வேண்டும். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் மேடையிலேயே முறையிட்ட மாணவி. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நீதிமன்ற காவல் 39வது முறையாக நீட்டிப்பு. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவு. வங்கி அதிகாரிகளின் விவரங்களை கோரிய செந்தில் பாலாஜியின் 3 மனுக்கள் தள்ளுபடி. இடி வழக்கிலிருந்து விடுவிக்க கோரிய மனு மீது வரும் 19ஆம் தேதி உத்தரவு பிறப்பிக்கப்படும் என சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் அறிவிப்பு. திருச்சி SRM நிறுவனத்தின் விடுதியை காலி செய்ய நடவடிக்கை மேற்கொள்ளக்கூடாது. உயர்நீதிமன்ற மதுரை கிளை அறிவுறுத்தல். SRM ஹோட்டலை மூடும் முயற்சியில் திமுக அரசு ஈடுபடுவது கண்டிக்கத்தக்கது. அமைச்சர் KN நேரு மகனை பாரிவேந்தர் எதிர்த்து போட்டியிட்டதால் பழிவாங்கும் நடவடிக்கை என்றும் அண்ணாமலை குற்றச்சாட்டு. நரம்பியல் மருத்துவர் சுப்பையா கொலை வழக்கில் தூக்கு தண்டனை விதிக்கப்பட்ட அனைவரும் விடுதலை. இரட்டை ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டவர்களையும் விடுவித்து சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பு. சென்னை கொளப்பாக்கத்தில் உள்ள தனியார் பள்ளிக்கு வெடிகுண்டு மிரட்டல். மோப்ப நாய்களுடன் வெடிகுண்டு நிபுணர்கள் சோதனை நடத்தியதால் பெரும் பரபரப்பு. நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் திருவண்ணாமலை ஆட்சியர் ஆஜராக உத்தரவு.
கருணை அடிப்படையில் சத்துணவு திட்ட அமைப்பாளராக பணி வழங்குமாறு பிறப்பித்த உத்தரவை செயல்படுத்தவில்லை என்ற வழக்கில் ஆணை. நாய்களின் உளவியல் மற்றும் நடத்தைகள் குறித்து விரிவான ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட வேண்டும். இந்திய கெனல் கிளப் தொடர்ந்த வழக்கில் ஒன்றிய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. திருச்சி விமான நிலையத்தில் சுமார் 17 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள வெளிநாட்டு கரன்சிகள் பறிமுதல். சிங்கப்பூருக்கு எடுத்துச் செல்ல முயன்ற 2 பயணிகளிடம் சுங்கத்துறை அதிகாரிகள் விசாரணை. திருப்பத்தூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள தனியார் பள்ளியில் சிறுத்தை நுழைந்ததால் பெரும் பரபரப்பு. முதியவர் ஒருவரை தாக்கிய நிலையில் சிறுத்தையை பிடிக்கும் பணியில் வனத்துறை தீவிரம். காஞ்சிபுரம் அருகே வையாவூர் பகுதியில் வசிக்கும் பலருக்கு வாந்தி மற்றும் மயக்கம். மாநகராட்சி சார்பில் விநியோகம் செய்யப்படும் குடிநீரை சுகாதாரத்துறை அதிகாரிகள் ஆய்வு செய்ய வலியுறுத்தல். பூவிருந்தவல்லி மகளிர் காவல் நிலையத்தில் சிறுமிக்கு வளைகாப்பு நடத்தப்பட்ட விவகாரம். காவல் ஆய்வாளரிடம் ஆவடி ஆணையர் விசாரணை. புதுச்சேரி வனத்துறை அமைச்சர் தேனி ஜெயக்குமாருக்கு சொந்தமான நிறுவனத்தில் 6 டன் சந்தன மரத்துகள்கள் பறிமுதல். பறிமுதல் செய்யப்பட்ட சந்தன மரத்துகள்கள் பல கோடி ரூபாய் இருக்கும் என வனத்துறை அதிகாரிகள் அதிரடி தகவல். சபாநாயகர் பதவிக்கு பாஜகவால் பரிந்துரைக்கப்பட்ட நபரை ஆதரிப்போம். மத்தியில் கூட்டணி ஆட்சியில் பங்கு வகிக்கும் ஐக்கிய ஜனதா தளம் அறிவிப்பு. சிறுமிக்கு பாலியல் தொந்தரவு கொடுத்ததாக தொடரப்பட்ட போக்சோ வழக்கில் எடியூரப்பாவுக்கு ஜாமீன். காவல்துறை விசாரணைக்கு ஒத்துழைக்கவும் சாட்சியங்களை கலைக்கக்கூடாது என்றும் கர்நாடக உயர்நீதிமன்றம் உத்தரவு. மத்திய பிரதேசத்தில் ஆன்லைன் சூதாட்டம் தொடர்பாக ஒரு வீட்டில் நடத்தப்பட்ட ரெய்டில் 14 கோடியே 60 லட்சம் ரூபாய் பறிமுதல். தாரகர்கள் 9 பேரை கைது செய்த போலீசார் 7 கிலோ வெள்ளி மற்றும் வெளிநாட்டு கரன்சிகளையும் கைப்பற்றினர். குஜராத் மாநிலம் சுர்கபரா கிராமத்தில் ஆழ்துளை கிணற்றில் தவறி விழுந்த 1.5 வயது சிறுமியை வெளியே கொண்டு வரும் பணியில் மீட்பு படையினர் தீவிரம். சிலி நாட்டில் தொடர்ந்து பொழிந்து வரும் கனமழையால் ஆறுகளில் கடும் வெள்ளப்பெருக்கு. மக்களின் இயல்பு வாழ்க்கை முடங்கிய நிலையில் படகுகள் மூலம் மீட்பு பணிகள் தீவிரம். T20 உலகக்கோப்பை சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி பெறும் வாய்ப்பை இழந்தது நியூசிலாந்து. பப்புவா நியூ கினியாவுக்கு எதிரான ஆட்டத்தில் வெற்றி பெற்ற ஆப்கானிஸ்தான் சூப்பர் 8 சுற்றுக்கு தகுதி.